கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தின் 10வது ஆண்டு நினைவு தினமான புதனன்று உயிரிழந்த குழந்தைகளுக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா துவக்கப்பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உடல் கருகி பலியாகினர். இச்சம்பவத்தின் 10வது ஆண்டு நினைவு தினம் புதன்கிழமையன்று அனுசரிக்கப்பட்டது. உலகையே உலுக்கிய இக்கோர சம்பவத்தின் நினைவு நாளை முன்னிட்டு பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளின் திருவுருவ படத்திற்கு உதவி ஆட்சியர் கோவிந்தராம், முன்னாள் அமைச்சர் கோசி மணி, வணிகர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இச்சம்பவம் நடந்து 10 ஆண்டுகள் ஆகியும் இது தொடர்பான வழக்கு விசாரணை அளவிலேயே உள்ளதால் இவ்வழக்கை தனி நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர். ஜூலை 16, 2004 இந்த ஸ்ரீகிருஷ்ணா பள்ளி தீ விபத்து நடந்தது. தீ விபத்துல 94 குழந்தைகள் இருந்தாங்க, 18 குழந்தைகள் காயப்பட்டாங்க. அதுல என்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகி இந்த வழக்கு சாதாரணமா ஒரு அடிப்படை தகராறு நடந்த வழக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை ஆரம்ப காலகட்டத்திலே நாங்க விரைவு நீதிமன்றம் வேணும், தனி நீதிமன்றம் வேணும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு உடனே தீர்ப்பு கொடுக்கணும், அப்பதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னு நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம். அது சாதாரணமாவே 10 வருஷம் இழுக்கடிச்சிட்டாங்க. இழுக்கடிச்சு இப்ப விசாரணையோட இருக்கு. இந்த வழக்குல உள்ள யாரும் அவங்க தப்பிக்க கூடாது, குற்றவாளிகள் யாருக்கும் தப்பிக்க கூடாது. அவங்க எல்லாருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும். அப்படி தண்டனை கிடைச்சாதான் இதுபோல் சம்பவங்கள் நடக்காம இருக்கும். நாங்க பட்ட அவஸ்தை மாதிரி, நாங்க இன்னைக்கு பட்டு இருக்க அவதி மாதிரி வேற யாரும் படாம இருப்பாங்க. கிருஷ்ணா ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். இப்ப படிக்கிறது பாடாதுறையில படிச்சிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்கூல்ல காயப்பட்டதால என் வலது கை காயமா இருக்கு. எனக்கு இதை சரி பண்ணி தர அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும். பசங்க எல்லாம் கேலி பண்றாங்க, கை இப்படி இருக்குன்னு. என்னால ஸ்கூலுக்கே போக முடியல. ஏன்டா இப்படி இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்ப அந்த பிள்ளையோட சேர்ந்து போயிடலாமான்னு நினைச்சனாலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. உலகையே உலுக்கிய 94 குழந்தைகள் இறந்த சம்பவம் தொடர்பான வழக்கு 10 ஆண்டுகள் நிலுவையில் உள்ளது பொதுமக்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.